ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கேதுவுடன் தான் சேர்ந்து இருக்கிறாரு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. ராசிநாதன் செவ்வாய் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது பெண்களுக்கு மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பங்கு சந்தையின் முதலீட்டில் லாபங்களை ஈட்டலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வியாபார தொடக்கங்கள் இவர்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும். இன்று பொருளாதார வரவு அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிறைவை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் சந்திரன் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கேதுவுடன் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக இந்த நாள் அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ராசிநாதன் புதன் செவ்வாய் ராகுவுடன் இருப்பதனால் சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் வரலாம். தோல் சம்பந்தப்பட்டது மற்றும் இவர்களுக்கு ஒற்றை தலைவலி போன்றவற்றில் இன்றைய நாள் சற்று ஒரு மனக்குழப்பமும் மருத்துவ செலவும் இதனால் ஏற்படலாம். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் வேலை இடத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை. விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில மனக்குழப்பத்தை கொடுப்பார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். வேலையில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் இன்று மாலை மன நிறைவை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று பூமி சார்ந்த பிரச்சனைகள் இது நாள் வரையில் இருந்து வந்த பங்கீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இன்று மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது சந்திராஷ்டம தோஷத்திற்கு நிவர்த்தி உண்டு. சந்திரன் கேதுவுடன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் விநாயகரை வணங்க இன்று விக்னங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது, ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் ராகு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லை என்றாலும் 2ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பதனால்
இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். இடமாற்றங்கள் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள், அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் மற்றும் சனி கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? இப்ப நீங்க பார்க்கலாமே, மீன ராசியில சூரியன் சனி சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ மீனத்துல சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது 30 வருடத்திற்கு பிறகு இப்பதான் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சூரியனினுடைய புத்திரன் தான் சனி பகவான். ஸோ 2 பேருக்கும் பகை. இந்த சூரியன் சனி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்குமே அவங்க அப்பாவோட பிள்ளை, ஒரு பையன் அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு, லக்னத்துல இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும். இந்த மாதிரி இப்பவே பாருங்களேன், இந்த சூரியன் சனி சேர்க்கையில உலகத்திலேயே பெரிய பிரளயம், ஒரு பெரிய வார் வந்தது. இந்த மாதிரி எல்லாம் மன கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காம்பினேஷன் அது சூரியன் சனின்னு சொல்லலாம். ஸோ அது சாதக பலனை கொடுக்குமான்னா இல்லை, பாதக பலனை கொடுக்குமான்னா ஆமாம். இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது எதுவும் பெருசா, இது கர்ம பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ மீனத்துல சனி பகவானும் சூரியனும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சேருவாங்க. அதே மாதிரி தான் அவர் மேஷத்துல வரும்பொழுதும். ஸோ இந்த சேர்க்கை அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது எவ்ரி 30 இயர்ஸ் ஒவ்வொரு ராசியிலையும் அந்த சேர்க்கை இருந்து கொண்டுதான் இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.